அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த விவசாயிகளுக்கு வட்டியில்லா பயிர்க்கடன், இதை விண்ணப்பிப்பது எப்படி என்று இங்கே முழுமையாக பார்ப்போம். நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் உங்களுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். தமிழ்நாடு அரசின் வட்டியில்லா பயிர்க்கடன் பெற விவசாயிகள் விண்ணப்பிக்க அறிவிப்பு வெளியாகி உள்ளது. விவசாயிகள் பயிர்க்கடன் பெற விண்ணப்பிக்கலாம் என தென்காசி மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதை எப்படி விண்ணப்பிப்பது என்பது உள்ளிட்ட முழு விவரங்களையும் இங்கே பார்ப்போம். தொடக்க மேலாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் அனைத்து பயிர்களுக்கும் விவசாய கடன் பெற விண்ணப்பிக்கலாம் என தென்காசி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தி உள்ளார். தென்காசி மாவட்டத்தில் உள்ள 87 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் பயிர் அடங்கல் மற்றும் நில ஆவணங்களின் அடிப்படையில் விவசாய கடன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நெல், வாழை, மக்காசோளம், தென்னை, மாமரம் மற்றும் எலுமிச்சை பராமரிப்பு போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் வட்டியில்லா பயிர்க்கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வரிசையில் தவணை தேதிக்குள் கடன் தொகையினை செலுத்துபவர்களுக்கு அரசின் வட்டி சலுகையினை பெறலாம். இதில் கடன் பெற விரும்புவோர் அருகிலுள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் பொது சேவை மையங்களை தொடர்பு கொண்டு பயிர்க்கடன் தொடர்பான ஆலோசனைகளை இணையதள மூலம் பதிவேற்றம் செய்து எளிய முறையில் பயிர்க்கடன் பெறலாம். இதில் மகளிர் சுய உதவிக்குழு கடன், சிறு வணிக கடன், தானிய ஈட்டுக்கடன், மாட்டு திறனாளி கடன், குறைந்த வட்டியில் சிறுபான்மையினர் கடன், பிற்படுத்தப்பட்டோர் கடன், டாட்கோ கடன், மத்திய கால விவசாய கடன், கைம்பெண் கடன், தொழில் முனைவோர் கடன், வேலை பார்க்கும் மகளிர் கடன் போன்ற பல்வேறு வகையான கடன்கள் தொடங்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகள் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மேற்படி கடன்கள் பெறுவதில் கூடுதல் விவரங்களுக்கு கீழ்கண்ட வட்டாரங்களில் உள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் கள அலுவலர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தென்காசியை பொறுத்தவரை 7338749024, செங்கோட்டை பொறுத்தவரை 7338749025, கடையநல்லூர் 7338749026, கீழப்பாயூர் 7338749027, ஆலங்குளம் 7338749028, கடையம் 7338749018, வாசுதேவநல்லூர் 7338749029, சங்கரன் கோவில் 7338749014, குருவிக்குளம் 7338749015. இவை அனைத்துமே நீங்கள் பார்க்கலாம். அதே சமயம் பயிர்க்கடன் மற்றும் இதர கடன்கள் பெறுவதற்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் உறுப்பினர்களாக உள்ளவர்களும் மேலும் சங்கத்தின் உறுப்பினர்களாக இல்லையெனில் அருகிலுள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் உறுப்பினர்களாக சேர்த்து கடன் பெறுவது தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து கடன்கள் பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் உள்ள டிராக்டர் மற்றும் வேளாண் உதவிகளை வாடகை இணையதளம் மூலம் பதிவேற்றம் செய்து குறைந்த வாடகையில் பயன்பெற்று கொள்ளுமாறு தென்காசி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதே சமயம் கடந்த 3 மாதங்களில் இத்தனை கோடி கடன் வாங்கிய தமிழக அரசு அதிர வைக்கும் புதிய புள்ளி விவரம். அதாவது தமிழக அரசு கடந்த 3 மாதங்களில் ரூபாய் 20,881 கோடி கடன் வாங்கியுள்ளதுடன்
நிலுவை கடன்களுக்காக ரூபாய் 14,618 கோடி வட்டி செலுத்தியுள்ளதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அரசின் நிதி நிலைமை மற்றும் கடன் சுமை குறித்த புதிய அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் 3 மாதங்களிலேயே தமிழக அரசு வாங்கியுள்ள கடன்களும் அதற்காக செலுத்தியுள்ள வட்டி தொகையும் பொருளாதார வல்லுநர்கள் மத்தியில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஏற்கனவே தமிழக அரசின் மொத்த கடன் சுமை சுமார் 10 லட்சம் கோடி ரூபாயை தொட்டுள்ள நிலையில் தற்போதைய புதிய புள்ளி விவரங்கள் மாநிலத்தின் நிதி நெருக்கடியை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான முதல் 3 மாதங்களில் மட்டும் பல்வேறு மூலதன திட்டங்களுக்காக தமிழக அரசு 20,881 கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளது. மாநிலத்தின் உள்கட்டமைப்பு பணிகளான சாலை அமைத்தல் மற்றும் பாலங்கள் கட்டுதல் போன்ற தேவைகளுக்காக இந்த கடன்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுக்கு சொந்த வரி வருமான ஸ்டேட் ஜிஎஸ்டி முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம் விற்பனை வரி என பல வழிகளில் வருவாய் கிடைத்தாலும் வரவை விட செலவுகள் பல மடங்கு அதிகமாக இருப்பதாலே இந்த கூடுதல் கடன்கள் வாங்கப்படுகிறது. மாநில அரசு வாங்கிய கடனை விட அதற்கு செலுத்தப்படும் வட்டியின் அளவுதான் மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் நிலுவையில் உள்ள மொத்த கடன்களுக்கான வட்டியாக 14,618 கோடி ரூபாயை தமிழக அரசு வட்டி தொகையாக மட்டுமே செலுத்தியுள்ளது. அரசு பணியாளர்களின் சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் பழைய கடன்களுக்கான வட்டி போன்ற அத்தியாவசிய தேவைகளை சமாளிக்க தொடர்ந்து வரிசை வங்கி மூலமாக கடன் பத்திரங்களை விற்பனை செய்து அரசு நிதியை திரட்டி வருகிறது. அதே சமயம் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக அரசு வட்டி வடிவில் மட்டுமே செலுத்தியுள்ள தொகையின் அளவு ஆண்டுக்கு ஆண்டு அசுர வேகத்தில் உயர்ந்துள்ளது. 2021 முதல் 2022 நிதியாண்டு வட்டி செலவு 41,564 கோடி ரூபாய். 2022 முதல் 2023 நிதியாண்டில் வட்டி செலவு 46,911 கோடி ரூபாய். 2023 முதல் 2024 நிதியாண்டு வட்டி செலவு 53,566 கோடி ரூபாய். சரி, 2026 முதல் 2027 இந்த நிதியாண்டில் இறுதியில் வட்டி செலவு மட்டும் 76,452 கோடி ரூபாயை மட்டும் எட்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். நன்றி, வணக்கம்.